எங்க அம்மா போனா 5வது மாசம் போய் சேர்ந்துட்டாரு. ஏன்னா, அவர் உயிர வச்சுட்டு இருந்தது அவர் உடம்புல என் தாயார் இருந்த வரைக்கும் தான். இப்ப எனக்கு அவரு தேவை, என் தம்பிக்கு அவர் தேவை, அவருடைய பேரப்பிள்ளைங்களுக்கு அவர் தேவையெல்லாம் இல்ல. சோ பிரச்சனை வராதுங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? வருதுங்க. அ குடிச்சுக்கிட்டு குடும்பத்துல பசங்களுடைய ஃபீஸ எல்லாம் எடுத்து குடிச்சு நாசமா போறாங்க, வீணடிக்கிறாங்க. அதனால நான் நெறைய பெண்கள நான் பார்க்குறேன். ஐ வொர்க் வித் பீப்பிள். நான் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் வொர்க் பண்றேன். அப்போ அவங்கள நான் வந்து கேட்கிறேன், "ஏம்மா இவன வுட்டுட்டு வந்துறேம்மா?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? "இவன வுட்டுட்டு வந்துட்டா" அதாவது பணக்கார குடும்பங்கள்லயும், ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பங்கள்லயும், அ திருமணம் ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு மிக்ஸ்சர் பாக்கெட்டையாவது வச்சு அந்த கணவர வந்து தேவையா மனைவிகள் பார்க்குறாங்க. நீங்க அத புரிஞ்சுக்கோங்க. கணவருக்கு மனைவி எந்தெந்த காரணங்களுக்காக தேவை, அடிமைப்படுத்துறோம் அப்படிங்கிறதுலாம் இல்ல. ஒரு கணவர் அந்த இடத்துல ஒரு சமுதாய தேவையாக இருக்கிறது. நாம வெஸ்டர்ன் கண்ட்ரி கிடையாது. வெஸ்டர்ன் கண்ட்ரில எந்த வெள்ளைக்காரிக்கு இல்ல என்ன இல்ல பிரச்சனை எல்லா வருதுன்னு எனக்கு தெரியாதுங்க. கணவருக்கும் ஆ. எந்த பிரச்சனை மனைவி தேவை. ஆ? கணவருக்கும் அததான் நான் எங்க அப்பாவ சொல்றேன். ஆ, எங்க அம்மா போனதும் நீங்க இன்னைக்குமே பாருங்க மேடம், புள்ளி விவரமாவே பாருங்க. ஆ, கணவரை இழந்த பெண்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்துருவாங்க. தைரியம். ஏன்னா அவங்களுக்கு தைரியம் மட்டும் இல்லாம பொறுப்பு. குடும்பத்துல நான் இதையுமே வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டோட இதுல தான் படிச்சேன். 30 வயது வரைக்கும் பெண்கள் வந்து சப்சர்வியன்ட்டா ஒரு குடும்பத்துல இருக்காங்க. மாமியாருக்கு அடங்கி இருக்காங்க. கணவருக்கு அடங்கி இருக்கிறாங்க.